Greetings to everyone. I will say a few words in English before delivering my greeting in Tamil for the conference. Thirukkural is one of the very important and oldest Tamil texts, which also deals with governance, ethics, and way of life. Thiruvalluvar, the author of Thirukkural, can be characterized as one of the great Tamil philosophers who brings together critical thinking, ethics, and life through philosophical thoughts. I also, at the 6th International Thirukkural Conference, not only celebrates Thirukkural and its Thirukkural, but also brings up a comparative study of Thirukkural with other philosophers, thinkers, ideas, and philosophies on ethics and governance. It is important to discuss Thirukkural to a comparative in contemporary times to critically think about governance and ethics. I hope the conference will create a space for such discussions. I wish all the very best to the organizers and presenters of the conference. திருக்குறள் ஆய்வு மாநாட்டுக்கு என்னை வாக்குரை வழங்க அழைத்த திருக்குறள் ஆய்வு மாநாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய இந்த வாக்குரையை 3 தலைப்புகளின் கீழ் நிகழ்த்தியிருக்கிறேன். 1 வள்ளுவர் சம்பந்தமானது, 2 வள்ளுவம் சம்பந்தமானது, 3 நடக்கவிருக்கும் ஆய்வு மாநாடு சம்பந்தமானது. முதலில் வள்ளுவர் சம்பந்தமானது. வள்ளுவருடைய இயற்பியல் யாது என யாரும் இதுவரை கூறின இல்லை என்பது. பொதுவாக திருவள்ளுவர் என்று அவர் அறியப்படுகிறார். அவருக்கு பல பெயர்கள் தரப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் பிறந்த இடம் கூட இன்னும் சரியானபடி அறியப்படவில்லை என்பர். திருவள்ளுவரின் பிறப்பு பற்றி பல கதைகள் எழுதுகின்றன. ஆய்வு உலகில் இவையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. திருக்குறளை எழுதியவர்களில் தனிமேலாளர்கள் ஒரு முக்கியமான உரையாசிரியர். பின்னால் திருக்குறளுக்கு பல உரையெழுதவும் ஆரம்பித்தனர். இச்சை வரை அது தொடர்கிறது. திருக்குறள் உரை எழுதும் வரலாற்றுக்கு பின்னால் ஒரு சமூக வரலாறு உண்டு. அவை ஆராயப்பட வேண்டியது. 2வதாக நான் கூற வருவது வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் பற்றியது. வள்ளுவர் தமிழிலே கூறிய தத்துவ ஞானிகளில் முன்னோடியும் முதன்மையான ஒருவர். தத்துவ ஞானி என்பவர் யார்? தன் காலத்தில் உள்ள பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றை பற்றி தர்க்கித்து அதை புரிந்து கொள்பவர் அல்லது வழிகாட்டுவர் தத்துவ ஞானி ஆவார். வள்ளுவர் காலத்தில் பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார். சமத்துவமாக வாழ்ந்த பண்டைய தமிழ் சங்கம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட பல்வேறு அடுக்குகளை கொண்ட பல்வேறு பிரிவுகளை கொண்ட சமூகமாக மாறிய காலத்தில் அவர் வாழ்ந்தார். பணம் எல்லோரும் பணம் இல்லாதோரும் இருந்த காலத்தில் வாழ்ந்தவர் அவர். இருவேறு உலகத்தை இயற்கை நிலையிலே கண்டவர். இதற்கான காரணங்களை அவர் தர்க்க ரீதியாக ஆராய்ந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குறள் ஊடாக ஒரு விமர்சன தத்துவவாதியை நாம் தரிசிக்கிறோம். முக்கியமாக படைப்பை உருவாக்கிவிட்டு தானே தன் படைப்பை விமர்சிக்கின்ற ஒரு விமர்சன தத்துவவாதியை நாம் தரிசிக்கிறோம். அதாவது தன்கால சமூகத்தை ஏற்றுக்கொண்ட அதேவேளை அதை விமர்சிக்கும் ஒரு விமர்சகராகவும் இருப்பதை காண்கின்றோம். உதாரணத்திற்கு படைக்குடி கூழ் நட்பு அமைச்சு உடையார் அரசரோடு ஏறு என கூறுபவர் அந்த அரசர் குடி தழுவி கோலோச்ச வேண்டும் என கூறுகிறார். அதாவது மக்களை அணைத்துக் கொண்டு அரசாட்சி நடத்த வேண்டும் என்பார். அப்படி கூறும் அவரே அரசனை இப்படியும் எச்சரிப்பார். அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கொண்டிருந்தோ செல்வத்தை தேய்க்கும் படி. இங்கு அரசை பற்றி அதிக அளவு ஒன்றைக்கும் அவரே அரசுக்கு எதிரான விமர்சன கருத்துக்களை வைப்பதை காணலாம். இவ்வாறு முழு வல்லுவத்தையும் ஒன்று சேர பாட்டிக்கும் இடத்தில் அவரது சமூக விமர்சனமாக புலப்படுவதை காணலாம். இந்த வகையில் அவர் நம் மத்தியில் வாழ்ந்த சமூக விமர்சன நீதியாளர் சோஷியல் கிரிட்டிக்கல் பிலோசபர் என்று நாம் கூறுவது தவறில்லை. 3வது நாம் கூற வருகிறது இங்கு நடைபெறும் ஆய்வு மாநாடு. இந்த ஆய்வு மாநாட்டுக்கான கட்டுரைகள் கூறப்பட்ட விதத்தில் ஒரு விடயம் மேலெடுக்கிறது. வள்ளுவர் கருத்துக்களை ஒப்பியல் நோக்கிலும் விமர்சன நோக்கிலும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கட்டுரை அமைய வேண்டும் என அவர்கள் கூறியிருந்ததை
அவதானிக்க முடிந்தது. இன்று ஆய்வுலகில் ஒப்பீட்டாய்வும் கம்பேரிட்டிவ் அப்ரோச், பல்துறை சமூக ஆய்வும், மல்டிபிள் டிசிப்ளினரி அப்ரோச், இணைத்து பார்க்கும் ஆய்வும் மேற்கிழந்து இருப்பதை காண்கிறோம். இந்த ஆய்வு முறைகளுக்கு வள்ளுவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். வள்ளுவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இவைதான். இதையும் விமர்சன கண்கொண்டு பார்த்து கற்றல் தந்த அவரது வழிகாட்டலை முன்வைத்து அனைத்தையும் ஒப்பீட்டியலாகிலும் விமர்சன நோக்கிலும் பார்க்கும் சிந்தனை போக்கை இளம் தலைமுறை மத்தியில் வளர்ப்பதற்கு இந்த மாநாடு உதவும் என நான் நம்புகிறேன். நான் இறுதியாக கூற வருவது இதுதான். வள்ளுவத்தின் சிறப்பு யாதனே அதன் பகமையாகும். தனக்கு முற்கால சிந்தனை மரபுகளை உள்வாங்கி தன்கால சிந்தனை மரபுகளை கலந்து தான் வாழ்ந்த காலத்திற்கேற்ற சிந்தனை மரபனை உருவாக்கியவர் திருவள்ளுவர். பின்வரும் அவரது குரல் முக்கியமானது. அது பலராலும் அறியப்பட்டது ஒரு பொருளாகும். எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதர் என்பது அக்குறள். எப்பொருளின் சொல்லிலே அவர் தான் கூறும் பொருளையும் அடக்குகின்றார் என்று நாம் பொருள்பதற்கு கருத்துக்கு அதையும் அலசி ஆராய்ந்து அவற்றின் மெய்ப்பொருள்களை காணுங்கள் என்று அவர் இங்கே மறைமுகமாக கூறுகிறார்களா. இங்கே நாம் ஒரு புதிய விமர்சன மரபை காண்கிறோம். இந்த விமர்சன மரபு வலுவிடம் நாம் கற்க வேண்டிய ஒன்றாகும். இந்த விமர்சன மரபு முறை நம் இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அதனை உணரும் வகையில் இந்த ஆய்வு மாநாடு திருக்குறள் இறைவனோடு நாட்டு சிந்தனைகளை ஒப்பிடுவதாக கல்துறை ஆய்வுகளின் பின்னணியில் திருக்குறளை வைத்து நோக்குவதாக அமைவது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இல்லை அனுப்புகிறோம். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர் இனிதா நாதன் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கு ஐபியில் போய் கொண்டிருக்கிறது. இதை மட்டும் மாட்டோமா? இதை மட்டுமா? அது ஃபோட்டோ இதெல்லாம் அப்படி வந்தது கிளிக் பண்ணலாம். வீடியோ எடுத்தாலும் இந்த இலங்கை மற்றும் இந்தியாவை தாண்டி கனடாவில் சொரிந்து வாழும் தமிழர்கள் இங்கு தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் போன்ற மகாநாடுகளை நடத்தி எங்களுடைய கலை கலாச்சாரங்களை நாங்கள் உயிருடன் வைத்திருப்பது மிகவும் ஆசையாக இருக்கிறது பார்க்கும் பொழுது. இந்த மகாநாட்டின் கருப்பொருளாக இறையாட்சி இறைமாட்சியை நீங்கள் எடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த காலகட்டங்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என ஔவையார் கூறியது 2ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமில்லாமல் இப்பவும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய எளிமைத்தன்மையும் அதனுடைய பொதுமறைத்தன்மையுமே இங்கே இப்பொழுதும் நமது இளையோர்கள் இதை மிகவும் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக பலர் ஆசிரியர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்களும் மிகவும் ஆழமாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் நன்றி. மற்றும் இந்த மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இதை ஒழுங்கமைத்தவர்கள் தன்னார்வ தொண்டர்கள், இதற்கு வலுவாக தங்களுடைய சப்போர்ட்டை வழங்கி கொண்டிருக்கும் வர்த்தகர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். மற்றும் இங்கு வந்திருக்கும் நமது உலக எங்குமிருந்து வந்திருக்கும் இந்த மகாநாட்டை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இந்த மகாநாடு இனிதே நிறைவேற வேண்டும். 3 நாளும் கட்டாயம் வாருங்கள். நாளைக்கு சனி ஞாயிறு உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளையும் மறக்காமல் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்த மாநாடு நடைபெறுவதற்கு தொடர்பை அமைப்பாக தொழில் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஈகை அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பில் மருத்துவர் வடிவேலி சாந்தகுமார் அவர்களை வாழ்த்துரையாற்ற அழைக்கின்றோம்.
காலை வணக்கங்கள். ஸ்பெஷலாக முக்கியமாக அப்படி பல நாடுகளில் இருந்து வந்திருக்கிற இந்த நிபுணர்கள் திருக்குறளை பற்றி ஆர்வமாக இந்த மாநாட்டை நடத்த ஊக்குவிக்க வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஈகை அமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஒரு சமூக அடித்தளத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளையாக இருக்கிறது. கனடாவில் நாங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளையாக இருக்கிறது. அதில் நாங்கள் பல சமூக செயற்பாடுகளை செய்து வருகிறோம். இப்படிப்பட்ட தமிழ் சமூகத்துக்குரிய வைபவங்கள் மகாநாடுகள் நடக்கும்போது நாங்கள் அதில் பங்கு பெற்று அதை ஊக்குவிப்பதில் பெருமை அடைகிறோம். இந்த பங்காளிகளாக இருப்பதை மிக மகிழ்ச்சி. நிறுவனத்தின் சார்பில் நிறைவேற்றுகிறேன். இந்த மாநாடு நிறைய அலுவலர்களும் குரலின் பிள்ளைகளை அழைத்துள்ளார்கள். அதுக்காக சில போட்டிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படினாலே மிகவும் ஒரு பெரிய முயற்சியாக இருந்தது. சிறப்பு வாழ்த்துக்கள் சிவாஜி விழாக்கோ அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்த யாவருக்கும் அது வாழ்த்துறையை நன்றி மருத்துவர் ஐயா அவர்களே. அடுத்ததாக நாங்கள் வாழ்த்துறை ஆட்சிய அழைக்கப் போவது சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்கள். எங்கள் அடுத்த தலைமுறை தமிழின் விருப்போடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் கற்றல் பொறிமுறையை உருவாக்கி அதை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர். உலகளாவிய அதை வெற்றி பெற செய்திருக்கின்ற அவருடைய உரை முக்கியமான வாழ்த்துக்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள உலகம் பூரா அறிஞர்கள், பெரியோர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கூறாவதால் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை. இத்தகைய ஒரு மகாநாட்டை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதில் சிவன் இளம்பு அவர்கள் முன்னெடுத்து இங்குள்ள பலமானவர்களை ஒருங்கிணைத்து இந்த மகாநாட்டை ஆரம்ப நிகழ்ச்சி அவருக்கு துணையாக சார்பிலும் வரவேற்பு ராமநாதன் அவரோடு சேர்ந்திருந்த அத்தனை குழு கனடிய தமிழ் திருவள்ளுவர் மகாநாடு கேட்டால் முக்கியமான திருவள்ளுவர் மனித வாழ்வு உட்பட சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக ஆழமாக விளக்கிச் சென்ற பெருமாள். மனித வாழ்க்கை நாகரிகமுடையதாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார். நாகரிகம் என்பது உலகை இடையராது மீட்டு நடத்தும் ஒரு சிறப்புடைய உணர்வு வழிபட்ட ஒழுக்கமாகும். இதை வாழ்வியல் வாழ்வியல் என்பது உடலில் கலந்து உயிரில் கலந்து வாழ்க்கையின் விளக்கமாக அமைவது. மனித சந்தையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களோடு வாழ்கிறோம், மனிதர்களுக்காக வாழ்கிறோம், மனிதர்களோடு உணர்வு மேலிட உறவோடு வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஒழுக்கமாக அந்த வாழ்க்கையை உணர்வுபட்டு நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறளை கருத்துக்களை
வாழ்வியலை வழிகாட்டலாக அழைத்து சென்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த கருத்து இன்று கனடாவாழ் தமிழ் மக்கள் மத்தியில் மேலிருந்து போகும் இன்றைய ஊடகங்களின் வலிமைக்கூடாக உலகம் முழுக்க பரவும் இது போன்ற மகாநாடுகள் நடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இதனை இந்த மண்ணிலே எடுத்துக்கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு அத்துடன் இவ்வாறான மகாநாடுகள் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் இந்த மகாநாடுகளை சிறப்பாக வேண்டும் என்று கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அடுத்ததாக நம்மிடம் செல்வநாயகர் ஸ்ரீதாஸ் அவர்களை அழைக்கின்றோம். இங்கே தமிழக பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக உயர்ந்த கல்வி மாணவர்களை தமிழ் மொழியில் தொடர்வதற்கு வாய்ப்பை நடத்தியவர். தொடர்ந்தும் தமிழோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய முனைவர் செல்வநாயகர் ஸ்ரீதாஸ் அவர்கள். அன்னை தமிழுக்கு எனது முதல் வணக்கம். பெரியோர்களுக்கு எனது காலை வணக்கம். இந்த 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாடு டொரண்டோவில் நடைபெறுவது மிக அண்மை காலத்தில் கனடாவில் நடந்து முடிந்த 2வது மாநாடாகும். இந்த திருக்குறள் மாநாட்டு தொடரின் நோக்கமாக முதலாவது நடுநிலையான உலகளாவிய கண்ணோட்டத்தில் திருக்குறளை படிக்கவும், இரண்டாவதாக இந்நூலை பன்முக ஆய்வுக்கு உட்படுத்தவும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலகளாவிய மகாநாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்பதே இந்த மகாநாட்டு தொடரின் நோக்கமாகும். இந்த டொரண்டோவில் நடைபெறும் 6வது திருக்குறள் மகாநாட்டின் பேசுபொருள் இந்த மகாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி ஆய்வுகள் செய்வதற்கு பங்கு கொள்வதற்கு முன்வந்திருக்கிறார். தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு தொடர்பான நேர்மையான ஆய்வுகள் மிக அண்மை காலத்திலேயே தொடக்கப்பட்டிருக்கின்றன. தொடக்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், பல ஆய்வுகள் பிற்கால ஆய்வுகளின் மூலமாக பிற்காலத்தில் கண்டறியப்பட்ட புதிய தகவல்கள் வாயிலாக புதிதாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றன. பல மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன, இன்னும் மாற்றியமைக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த ஆய்வரங்கம் புதிய ஆய்வாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கும், புதிய ஆய்வு துறைகளை திறந்துவிடுவதற்கும், புதிய ஆய்வு மாற்றங்களை கண்டறிவதற்கும், ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் தொடர்ச்சிகளாக ஆய்வுகள் நடைபெறுவதற்கும் இவ்வாறான பல எதிர்பார்ப்புகளை முன்வைக்கின்றது. இவ்வாய்வுகள் இம்மகாநாட்டிற்குரிய முறையில் பயன்கொண்டு இந்த ஆய்வாளர்கள் அனைவரும் மகாநாட்டை பயன்கொண்டு நிறைவு செய்வார்கள். சவுண்ட் வந்தோம் இடக்கிட போயிட்டு வாங்க. சவுண்ட் வந்தோம். அனைத்து அன்பர்களும் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் தோளோடு தோள் கொடுத்து உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதன் தாமதங்கள் அனைவருக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மாநாட்டை முன்னிலையில் இவ்வளவு
நன்றி முனைவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் அவர்களே. அடுத்ததாக கனேடிய மண்ணில் தமிழ் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் இளைய தம்பி பாலசுந்தரம் அவர்களை வாழ்த்துரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர். இறைவனுக்கு வணக்கம். தமிழுக்கு வணக்கம். திருவள்ளுவருக்கு வணக்கம். இந்த மாநாட்டுக்கு உலகின் பல பாகங்களிலும் இருந்து வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் அகம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன். சபையோர்களே, இன்று கனடாவில் நடைபெறுகின்ற இந்த 6வது மாநாட்டில் இது என்னை 2 நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டிருந்தார்கள். இந்த வாழ்த்துறையிலே முதல் விடயமாக ஒரு குறளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது வினைத்திற்பம் என்ற அதிகாரம். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மரத்திற்பம். வினைத்திற்பம் என்பது ஒருவனது மரத்திற்பம், மற்றவையெல்லாம் பிறர். இங்கே ஒருவன் என்பது யார் என்று கேட்டால், இந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய தலைவர், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற தொண்டர்கள், இந்த மாநாட்டிலே பங்குபெற வந்திருக்கின்ற அனைத்து ஆய்வாளர்கள் அனைவருந்தாலும் இந்த வினைத்திற்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்று கூறி அவர்களுக்கு வாழ்த்துக்களை விரும்புகின்றேன். ஏன் இந்த மாநாடு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்திருக்கின்றோம்? சீட்டு முதல் எல்லோரும் செலவழித்து மாநாட்டை கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த மாநாடு? அது ஒரு புலம்பெயர்ந்த நாடு. பெரியோர்களே, உங்களுக்கு இந்த 3 நாட்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இளையோர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்க போகிறார்கள். அது இந்த மாநாட்டினுடைய ஒரு வெற்றி தளம். இளைய சமுதாயத்திற்கு திருக்குறள் பற்றி நாங்கள் போதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இந்து சமய அடிப்படையிலே பகவத்கீதையையும் ஏனைய வேத நூல்களையும் கோயில்களிலே வருகின்ற அர்ச்சனை பேசுகின்ற வடமொழியும் பிரயோகங்களையும் மீறி நமக்கு என்ற ஒரு நூல் இருக்கிறது, நமக்கு என்ற ஒரு வேத நூல் இருக்கிறது. அந்த நூல் திருக்குறள் தான் என்பதை ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டிலே வளர்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். திருக்குறளை எல்லோரும் தங்களுடைய வீட்டிலே ஒரு நாளைக்கு ஒரு தரமாக திறந்து பாருங்கள். நாங்கள் அன்றைய நிகழ்வை செம்மையாக நடத்துவதற்கு உரிய ஒரே நூல் நான் அறிந்த வரையில் நம்மிடம் இருக்கிறது என்றால் அது திருக்குறளே தான் என்று கூறி இந்த மாநாட்டை மீண்டும் வருகின்றேன். இத்தகைய இந்து மாநாட்டை மிகவும் சிரமப்பட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் அதனுடைய தலைவர்களையும் வணங்கி வாழ்த்தி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களே. அடுத்ததாக மற்றொரு பேராசிரியரை அழைக்கப் போகிறோம். பேராசிரியர் அடையாளத்தை தாண்டி கவிஞராக, மகாகவியும் வாரிசாக தமிழுக்கு நவீனத்தை கொண்டு சேர்க்கின்ற பெரும்படியை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இன்னும் மானுடவியம் தத்துவங்களை தன் எழுத்துக்களாலும் முறைகளாலும் வெளிப்படுத்தி வரக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் சேரன் குலத்திருமூர்த்தி அவர்களை வாழ்த்து அழைக்கின்றோம். சுருக்கமாக 2 கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இந்த நிகழ்வை, இந்த மாநாட்டை ஒழுங்கமைத்தவர்கள், நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் வாழ்த்துக்கள்ளையும் தெரிவிக்க வேண்டும். என்ற கல் இல்லாமல் தமிழ் கிடையாது. வாருங்கள், இருங்கள், போங்கள், நெல்லுங்கள். கல்லை விட்டு தமிழ் பேச முடியாது. ஆகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் இங்குள்ள அனைவருக்கும், குறிப்பாக இந்த மாநாட்டு குழுவுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2 அவதானங்கள். முதலாவது, இதுவரை காலமும் நடந்த
குறள் பற்றிய வள்ளுவர் பற்றிய பல மாநாட்டு கட்டுரைகள் பார்த்திருக்கிறேன், பல்வேறு இடங்களில் வாசித்திருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல் என்னவென்றால், காட்டை பார்க்க போய் மனதை பார்த்துக்கலாம். வள்ளுவர் என்ற ஒரு மிக முழுமையான அந்த ஆளுமை, அவர் ஒரு புலவர், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பாவல். அந்த ஒட்டுமொத்தமான கவிதா ஆளுமையை எடுத்து பார்க்கிற ஒரு மரபு எங்களுடைய ஆய்வு மரபுகள் மரபு. இது மிக 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 ஒரு பலவீனமான ஒரு விமர்சன மரபாக இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு வந்த அவ்வளவு பொழிப்புரைகளையும் பார்க்கிறேன். வள்ளுவமும் வாசகமும், வள்ளுவமும் சமணமும், வள்ளுவத்தின் நாடு, வள்ளுவத்தின் அரசு, வள்ளுவத்திலிருந்து இதெல்லாம் அந்த உடற்கூற்று அமைப்பு சார்ந்தமாக இருக்கிறது. வள்ளுவரை பற்றிய மொத்தமான ஆழமான அந்த பாலறிவு, வள்ளுவர் சொல்கிற பாலறிவுன்னு தான் நாங்கள் வணங்குறோம். அப்பழுக்கற்ற அறிவு, அந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பார்வை எங்களுக்கு வளரும். அது முதலாவது அவதானம். எதிர்காலத்தில் இத்தகைய மாநாடுகளை நாங்கள் நடத்துகிற பொழுது அதை பற்றி கவனம் எடுக்கிறோம். இரண்டாவது, வள்ளுவரை கொண்டு போய் நான் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லாமல் வள்ளுவர் குறள் சொல்வது காரணம். நாங்கள் அந்த திரு எழுதை கொண்டு போட்டவுடனேயே அது புனிதத்தன்மை. புனிதத்தன்மை வந்தால் பல நாளாக கேள்வி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளாக பார்த்தோம்னா நாங்கள் வள்ளுவருக்கு முன்னால் ஸ்ரீமத் வள்ளுவர் அல்லது ஸ்ரீ வள்ளுவர் என்று போனது, அல்லது இப்போவே தமிழ்நாட்டில் சேவை சொல்கிற மாதிரி வள்ளுவர் ஜி என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கூடிய தன்மையை காட்சியளிக்க தேவையில்லை. ஒரே ஒரு முக்கியமான அடிப்படையான வள்ளுவத்தின் கூறு என்னவென்றால், அவரை எந்த மாற்றங்களையும் அடக்க முடியும். எந்த மாற்றங்களையும் அடக்கத்தை பார்த்தாலும் அவர் வேறு தொகை அடக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட மதங்கள் வள்ளுவரை தங்களுடையதாக கொண்டாடத்தார்கள். அவர்கள் பௌத்தர், அவர்கள் சிலை வைக்கிறார்கள் இல்லை, அவர்கள் சைவன் சொல்லி கூப்பிட்டு இல்லை, அவர் எல்லாம் ஜாயிரம். முக்கியமான என்ன கேள்வி, நாங்கள் எழுப்ப வேண்டிய ஒரே கேள்வி, தமிழ் மரபு உலக நாகரிகத்துக்கு என்ன பொருத்தன்னு கேட்டால் அதில் முக்கியமான ஒன்று வள்ளுவர். வள்ளுவன் தானே உலக எண்ணிக்கையிலிருந்து வான்புகள் உண்டு. தமிழ்நாட்டுக்கு ஏன் வான்புகள் வந்தால் வள்ளுவரை தீர்ப்படியார். ஏன் அந்த வள்ளுவர் எல்லா மதங்களையும் கடந்து அப்பா வைப்போம். அதனை நாங்கள் மனதில் வைத்திருக்கோம். அழைப்பதை விட இந்த அட்டை கொடுப்பது கொஞ்சம் சிரமமானது. தயவு செய்து ஒரு குறித்து கொள்வார்கள் நினைக்கிறோம். நேரம் ஏற்கனவே நாங்கள் 45 நிமிடங்கள் வரையறுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் ஜியு போப் அவர்களை நினைவுபடுத்தியிருந்தோம். அவர் வாழ்ந்த மண்ணிலே இந்த மாநாடு நடைபெறுவது அவருக்கும் பெருமையாக இருக்கும். அவர் மூலமாக பலர் திருக்குறளை அறிவார்த்தமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள், அதை படிக்க ஆரம்பித்தார்கள். அதுபோல் தமிழும் உலகம் முழுவதிலும் பரவியது. தமிழ் குடியில் பிறக்காமல் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழ் ஆர்வத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முனைவர் பிரேண்டா பேக் அவர்களை நம்முடைய சபையிடம் மாற்றோம். எல்லாருக்கும் காலை வணக்கம். University Toronto Scarborough-க்கு நல்வரவு. I just want to say that the Tirukkural is such a treasure, such a gem of Tamil culture and Tamil history. It's wonderful to be celebrating this conference. But I hope that we can ask ourselves, how can we use this wonderful resource in modern times? How can we teach it?
How can we make it useful? How can we interpret it so that it becomes relevant to our experiences and our challenges today? And I hope we will address those issues in the conference, and I hope to say something more about it at 1:30 this afternoon. So, vanakkam ellarum. நன்றி வணக்கம் என்பது தமிழின் அடையாளம், குறியீடு. அதை தொடர்ந்து நாம் பயில்கிறோம், பயன்படுத்துகிறோம். தமிழுக்காக கொண்டாற்றிய பலரின் அடுத்த தலைமுறையும் தமிழோடு வாழ்வது என்பது தமிழ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பெருமை. அந்த வகையில் எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான அருட்பணி கரிநாயகம் அடிகளார் அவர்களுடைய உறவு வழியைச் சேர்ந்த திரு ராஜன் பிலிப்ஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். திரு ராஜன் பிலிப்ஸ் அவர்கள் மேடையில். அன்பர்களே, பெரியோர்களே, இதனால் இவன் குடிக்கு மன்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் கூறியது மாதிரி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை சரியாக திறமையாக நடத்தி முடிக்கின்ற சிவன் இளங்கோவும் அவரோடு இந்த மாநாட்டிலே அவருக்கு உதவியாக பல விடயங்களையும் செய்யும் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இந்த மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி, அதோடு ஒரு கோரிக்கை என்னவென்றால், ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பெரும் விஞ்ஞானியும் வைத்திய பெருமகனும் திருக்குறளை பற்றி கூறும் பொழுது, there hardly exists in the world of literature a collection of maxims in which we will find such lofty wisdom என்ற அவருடைய அந்த கூற்றுக்கு ஸ்வைட்சர் திருக்குறளை படித்தது ஜெர்மன் மொழிபெயர்ப்பு புத்தகம் ஒன்று. திருக்குறள் எனக்கு முன்னர் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல பல மொழிகளில் பல்லாண்டு காலமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மன், இத்தாலியன், லத்தீன், ஆங்கிலம் மற்றும் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்புகள் இந்த காலத்திலே பல நாடுகளிலும் தமிழ் இளைஞர்கள் வாழ்கின்ற இந்த வேளையிலே பல்வேறு மொழிகளிலும் அவர்கள் புலமை கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அத்தகைய மொழிபெயர்ப்புகள், திருக்குறள் மொழிபெயர்ப்புகளை பதிவிட்டு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வசதியில் அவை இருக்குமாயின் அது பாரதியார் கூறியது போல கோடி புண்ணியம் கிட்டம் இந்த மாதிரியான மாநாடுகளை நடத்துபவர்கள் அந்த பணியையும் செய்தால் அவருக்கு கோடி புண்ணியம் கிட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழ் தூநாயகன் வைத்திருக்கின்ற திருநாயகனுடைய மனிதனின் உரையை கேட்டோம். அடுத்ததாக மருத்துவர் டி சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே டொரண்டோ, கனடாவில் நடக்கும் 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரையும் சாப்பிடுவதில்லை. காரணம், நான் திருக்குறள் சொன்ன வள்ளுவம் வழியில் வாழ்வதால் மட்டும்தான் முடிகின்றது. நான் அரங்கத்தில் நுழையும் பொழுது ஒரு பெண்மணி, ஜோதி என்ற பெண்மணி, இதுவரை என்னை நேரில் பார்த்ததில்லை. என் குரலை கேட்டவுடன் என்னை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அப்பவும் அவர்கள் என்னை பார்க்க முடியவில்லை. அவள் இருந்த கண்களும் தெரியவில்லை. ஆனால் நான் குரலை சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி என் சகோதரி கட்டி அணைத்ததை என்னால் வாழ்வில் மறக்கவே முடியாது. ஸோ திருக்குறள் வள்ளுவம் என்பது
அது காதில் கேட்டால் போதும் என்பதற்கு ஒரு அறிகுறியாக ஜோதி சகோதரி இருந்தார். ஒரே நிமிடம் மட்டும்தான் நான் சொல்லப் போகின்றேன். வள்ளுவ மொழியில் அனைவரும் வாழ கற்றுக்கொண்டால் இங்கே அரங்கத்தில் இருப்பவர்கள் 100 வருடம் என் உறவினர்களாக இருப்பீர்கள் தவிர என் நோயாளிகளாக வர வாய்ப்பே இல்லை என்பதற்கு சொல்லி மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் வள்ளுவன் விட்ட வழியை நாம் படைப்பிடிக்க வேண்டும். இந்த கோட்டை பார்ப்பீர்கள். அதற்கு முன்பு ஒன்று சொல்லுகின்றேன். உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்கும். அதை 3 ஊக்களாக பிரித்து 60 வருடங்களாக உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 ஊக்கள் நான் சொல்கிறேன், கூடவே சொல்கிறீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 ஊக்களை வள்ளுவ வழியில் 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்களை எங்கள் சத்தமாக என்னிடம் சொல்ல வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக சொல்லலாம், உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை கடைப்பிடித்து அறத்துடன் பொருளை சேர்த்து இன்பத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் இந்த கோடு என்பது, இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் தவிர இடையில் இருக்கின்ற வாழ்க்கையின் அமைதி இழக்கும்போது என்னிடம் வருகின்றார். ஆனால் வள்ளுவன் சொன்ன 3 மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் இது அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொற்களுக்கு பேச்சை கேட்க மாட்டேன் என்றால் இதை குறைத்து இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. ஸோ வாழ்வதோ இறப்பதோ உன் கையில் மட்டும்தான் சொல்லி இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி மட்டும். உள்ளிடு இருப்பதை கொடுத்து கொண்டே இரு. அறிவை, நேரத்தை, உழைப்பை பணமாக கொடுத்து கொண்டு இருக்கும்பொழுது மகிழ்ச்சி குறையாது. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதற்காக தான் சொல்லுகின்றேன், தயவு செய்து வேலைக்கு சாப்பிடாதீர்கள். வேண்டும்போது மட்டும்தான் சாப்பிட வேண்டும். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் எக்காரணத்திலும் பாரம் இருக்கக்கூடாது. அதற்காக தான் சொல்லுகின்றேன். மிக முக்கியமாக வள்ளுவன் சொன்ன வழியில் ஒரு கணக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கால்குலேட்டர் இருக்கிற சிம்பிளை மாத்திரம் பாருங்கள். இந்த சிம்பிள் தான் ஒரு வாழ்க்கை. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நம் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமுடன் வளமுடன் சொற்களின் உதவி இல்லாமல் என்ற சகோதரர்களாக வாழ வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்களே. உடலும் உடம்பும் ஆரோக்கியமாக வாழ சமூகம் உயரும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கி மலேசியாவிலிருந்து வருகின்ற டெனிசன் ஜெயசூர்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற டெனிசன் ஜெயசூர்யா அவர்கள். இங்கிலாந்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறையை வழங்குவதற்காக திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தவன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தளவளம் விளங்கி ஏங்கொலி ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரோன்
ஏனையது தன்னேர் இல்லா தமிழ். அந்த தமிழிலே அணுவை துடைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தழுத்த குரல்களாக 1330 குரல்களையும் நமக்காக எழுதி வைத்த அந்த வள்ளுவ பெருந்தகைக்கு புலம்பெயர் மண்ணிலே கற்றிலனாயினும் கேட்க ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை என்று அந்த பணியை இவ்வளவு சிறப்பாக செய்கின்றார்கள் எமது தமிழ் உறவுகள். அதற்காக அவர்களை கோளில் பொறியில் குணமிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று அதே வள்ளுவன் கூறிய அந்த நிலையிலே நின்று எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லோருக்கும் இறைவனுடைய பரிபூர்ணமான அந்த வாழ்த்து ஆசையில் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த 3 நாட்களும் மட்டுமல்ல தொடர்ந்தும் மக்கள் வள்ளுவன் வழியிலே தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருக்குறளை பற்றி பேசுகின்ற போது அதை நாங்கள் கைகளில் வைத்திருக்கிறோம், எங்கள் மொழியில் வைத்திருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கின்ற உள்ளடக்கங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு சொல்லாமல் கடந்து விடுகிறோம் என்கின்ற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த மேடையில் நாங்கள் பேசுவது அரங்கில் இருக்கின்றவர்களிடம் கேட்கிறது, ஆனால் மேடையில் கேட்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு சில தவறு. மீண்டும் திரு டெனிசன் ஜெயசூரி அவர்களை அழைக்கின்றோம் உரையாற்றுவதற்காக. நான் பேசியது உங்களுக்கு கேட்டிருக்கும், அவருக்கு கேட்கவில்லை. இதுதான் மன்னிக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டெனிசன் ஜெயசூரியா. நான் மலேசியாவில் இருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் 3rd ஜெனரேஷனால தமிழ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் தமிழில் பேசி தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். மலேசியாவில் பிரிட்டிஷ் காலத்தில் அதிகமான இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் மலாயாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் பிறகு அதிகமானவர்கள் சிட்டிசன் ஆகிவிட்டாங்க. அப்பொழுது கிட்ட ஒரு 2 மில்லியன் மலேசியன் இந்தியன்ஸ் இருப்பார்கள். அதில் ஒரு 80% தமிழர்கள் என்று கூறலாம். அப்போ மலேசியாவில் தமிழுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பள்ளிக்கூடங்கள் பிரைமரி லெவலில் இருக்கிறது. அரசாங்கம் மூலமாக ஒரு கிட்ட 500 தமிழ் ஸ்கூல்ஸ். அது மட்டுமல்ல, ரேடியோ, டிவி அரசாங்கம் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. கல்வியில் பரீட்சை, தமிழ் பரீட்சை at O levels, A levels and university. அப்போ இந்தியன் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்லையும் தமிழ் என்ற ஒரு பாடம், லிட்ரேச்சர், இவ்விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்போ தமிழ் கலாச்சாரம் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் ஐடென்டிட்டி. ஆனால் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் 3rd ஜெனரேஷன், என்னுடைய பிள்ளைகள் 4th ஜெனரேஷன், பேர பிள்ளைகள் 5th ஜெனரேஷன். ஸோ 4, 3, 4, 5 வரும் பொழுது லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் இது மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். அதனால திருக்குறள் as a content for moral guidance is given some amount of importance. தமிழ் ஸ்கூலில் அதை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, விதமான கான்ஃபரன்ஸ் மூலமாக some research and application. Tirukkural is translated into our national language because the whole educational system is in Malay with English as one subject and Tamil as a subject. So, இவ்விதமான ஒரு கருத்தில் conferences like this help us reconnect with the culture and identity. So we are looking at the generation of my grandchildren, possibly my great-grandchildren, how they would identify
there or in mixed marriage context. My wife is here with me. We came for the first through Kural conference when Dr. John Samuel invited us and we participated. So thank you for this invitation and hospitality. I find the Tamils in Toronto doing extremely well, indicated by asset ownership. I don't know what other areas, asset ownership, house, car, jobs, job security. The context has enabled that. So you have a role, not just in a first world country, but to look at Tamils around the world. Some are still in difficult situations, post-colonial plantations and things like that, and to promote culture, religion. And Tiruvalluvar is appreciated by people of Christian, Hindu, Muslim, Tamil backgrounds. And conference and documentation can strengthen that identity. I'll share some things this afternoon on my reflections, but we hope more Malaysians can come. Maybe one year Dr. John will let us host it in Malaysia through the university or other cultural groups. Nandri, vanakkam. தமிழை நாம் தொலைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். தமிழர்களால் நாம் தொலைந்து போகாமல் இருக்க வேண்டும். திருக்குறள் 2 வரிகளில் எப்படியெல்லாம் எங்கள் உள்ளங்களில் மாற்றங்களை விதைக்கிறதோ அதுபோல் இவர் பேசக்கூடிய வார்த்தைகளும் எங்கள் மனங்களில் மாற்றங்களை விதைக்கும். பேச்சு வெறும் வார்த்தைகளின் கூர்மையாக இல்லாமல் எங்கள் மனங்களில் ஆணியாக இறங்க வேண்டும். அப்படியான பேச்சை தொடர்ந்து உலகம் முழுவதிலும் பரப்பி வரக்கூடிய பேராசிரியர் வரவேன் சுல்தானா அவர்களை அடுத்து வாழ்த்துகிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுக்கூற்றுக்கு இறை எனவே மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்ந்தேன் என்று நினைத்தாயோ என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பெற்ற வாழ்வதற்கு கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கனடா வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 2025ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, ஸ்கார்பரோ, ஒன்டாரியோ, கனடா என்கின்ற உலகத்தில் மிக முக்கியமான பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு உலகெங்கிலும் இருந்து தமிழர்கள் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் கீழே மிக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசின் நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் 1 மாதத்திற்கு முன்னால் தான் பொறுப்பெடுத்தேன். அந்த பொறுப்பில் நின்று கொண்டு இந்த மாநாட்டில் பங்கெடுப்பது என்பது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நகர்வாக நான் கருதுகிறேன். திரு சிவன் இளங்கோ அவர்களை எனக்கு ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். ஒவ்வொரு முறை அவரை சந்திக்கின்ற பொழுதும் தமிழை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான முனைப்புகளில் அவர் ஈடுபட்டிருப்பதை நான் உணர்ந்தேன். கொரோனா காலத்திற்கு அந்த நேரத்தில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக அவர் போராடிய அந்த போராட்டத்தை, அதில் அவர் கண்ட வெற்றியை இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, பெருமை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல கோடி மக்களில் நான் ஒருத்தி. அவருடைய அந்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இந்த அனைத்துலக திருக்குறள் மாநாடு கனடாவிலே நடைபெறுகிறது. அதிகாரம்
பொருளாதாரம், இந்த இரண்டின் உயர்வுகளுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் கல்வி நிலையிலே, ஆய்வு நிலையிலே தமிழ் போய் சேர்கின்ற பொழுது அது இனத்தை காக்கக்கூடிய மிக முக்கியமான நகர்வாக வரலாற்றிலே குறித்து கொள்ளப்படும் என்பதற்கு கனடாவில் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த 6வது திருக்குறள் மாநாடு ஒரு சாட்சியாக விளங்கப் போகிறது என்பதனை மட்டும் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வாழ்த்தை முழுமையாக அண்ணன் சிவன் இளங்கோ மற்றும் டாக்டர் லம்போதரன் மற்றும் மற்ற அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உலக தமிழ்ச் சங்கங்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய பணி எனக்கு இந்த அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் தரப்பட்டிருக்கிறது. நான் இந்த திருக்குறள் மாநாட்டை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், மதம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மறை உண்டு. இஸ்லாமியர்களுக்கு மறை உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு என்று மறை உண்டு, இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு என்று நூல் மறை உண்டு. நீங்கள் வேறு எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும், மேற்கத்தியத்தில் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த மதம் சார்ந்தவர்களுக்கு ஒரு மறை நூல் உண்டு. எனக்கு தெரிந்த அளவில் இந்த உலகத்திலேயே ஒரு மொழி பேசுகின்ற இனத்திற்கு என்று ஒரு மறை இருக்கிறது என்றால் அது திருக்குறள் என்கின்ற ஒரு நூல் மட்டும்தான். ஜாதி மத எல்லைகளை கடந்து ஒரு மொழி பேசுகின்றவர்களுடைய இனத்திற்கு என்று ஒரு சட்ட புத்தகமாக திகழக்கூடிய இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு மாநாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் கல்வி ரீதியாக பல கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள். அது வரலாற்றிலே மிக முக்கியமான தரவுகளாக மாற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் இந்த அமைப்பாளர்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த தொடக்க விழாவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்த்துறையில் இந்த ஒரு குறளோடு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். வள்ளுவர் பேராசான் இப்படி சொல்கிறார்: மனநலம் நன்கு உடையார் ஆயினும், மனநலம் நன்கு உடையார் ஆயினும் சான்றோர்க்கு இன நலம் ஏமாப்புடைத்து. என்ன பொருள் என்றால், தமிழ் சான்றோர்கள் மனநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் சார்ந்த அந்த மொழிக்கு பாதுகாப்பு வரும் என்றால், இந்த மனநலம் சார்ந்த அனைத்து பெருமக்களும் இனநலம் சார்ந்தவர்களை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் இது இன நலத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மொழி மாநாடு. இந்த மொழி தமிழ் மொழியின் வேதமாக திகழக்கூடிய, மறையாக திகழக்கூடிய இந்த திருக்குறள் மாநாடு இந்த 3 நாட்களில் மிக வெற்றிகரமாக தன்னுடைய பாதையை தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டின் சார்பிலும், தமிழ்நாடு அரசின் சார்பிலும், என்னுடைய தமிழ்ச்சங்கம் சார்பிலும் உங்களுடைய அத்துணை பேருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நான் வந்திருந்தாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் நவீன் சுல்தான் அவர்களே. தமிழ் மக்களின் பெருமை திருக்குறள், உலகத்தின் மதங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த அறநூல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களின் வேதாகமம், இஸ்லாமியர்கள் குர்ஆன், இந்துக்களுக்காக பகவத்கீதை உலகின் அதிக மொழிபெயர்ப்பை கண்ட நூல்களாக இருந்தாலும் அதை தாண்டி தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட, தமிழர்களால் கொண்டாடப்படும் திருக்குறள் என்கின்றது ஒரு பொதுமறையாக, உலக பொதுமறையாக, மதங்கள் தாண்டி, இனங்கள் தாண்டி மொழிபெயர்ப்பில் பல மக்களையும் சென்றடைந்திருக்கிறது என்பது தமிழர்களாக நாம் பெருமை கொள்ள வேண்டிய விடயம். அப்படியான அந்த திருக்குறளுக்கு ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில், இந்த வருடத்தில் தமிழ் வாழும் பூமியில் திருக்குறளுக்காய் கருங்கல்லில் ஒரு வளாகம் அமைத்து அது எப்போதும் அழிந்து போகாமல் எங்கள் அடுத்தடுத்த தலைமுறை அதை சென்று பார்க்கின்ற போது திருக்குறளை நாமே படிக்க வேண்டும் என்கின்ற மன உணர்வை எங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காய் தன் உழைப்பை தந்து திருக்குறள் வளாகத்தை யாழ்மண்ணில் உருவாக்கியவர். ஒரு
தேசத்தை கட்டியெடுக்கும் பணியை தோளில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறவு வாழ்வில் இணைந்து தமிழையும் அதனோடு வாழும் மக்களையும் காத்து நிற்கின்ற ஒரு பெரும் தூணாய் தமிழ் அழிந்து போகாமல், பண்பாடு தொலைந்து போகாமல், இன்னும் அந்த மண்ணில் உயிர்ப்போடு வாழ்வதற்கு வித்திட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமைக்குரிய கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களை அடுத்து உரையாற்ற வேண்டும். தனக்கு ஓமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கண்டால் மனக்கவலை மாற்றுகிறது. தனக்கு ஓமையில்லாத வள்ளுவ பெருந்தகை படைத்த திருக்குறளுக்கு உலக மகாநாட்டை கூட்டியிருக்கின்ற கனடா வாழ் விழா குழுவினருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, திருவள்ளுவர் திருக்குறளிலே ஒரு அருமையான குறள் கூறினார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றேரெல்லாம் செத்தாரும் வைக்கப்படுவர். உலகத்துக்கு பொருத்தமான காரியம் செய்தவர்கள் இறப்பதில்லை என்று பாடினார். 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே தேசங்கடந்து கண்டங்கடந்து இத்தனை பேர் கூடி வள்ளுவரை வாழ்த்துகிறோம், திருக்குறளை போற்றுகின்றோம் என்றால், திருவள்ளுவர் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தாரும் வைக்கப்படுவர் என்று குறளிலேயே சொல்லிவிட்டால், உலகத்துக்கு பொருத்தமான காரியம் செய்பவர்கள் இறப்பதில்லை. திருவள்ளுவர் இறக்கவில்லை, திருக்குறள் இறக்கவில்லை. அதனாலே தான் இன்றைக்கு 6வது உலக திருக்குறள் மாநாட்டினை கனடா வாழ் தமிழ் மக்கள் ஒன்று கூடி நடாத்துவதைக் கண்டு பேரு முறை கொடுக்கிறேன். திருக்குறளுக்கு இந்த பெரிய மகாநாடு நடாத்துகின்ற போது ஈழத் திருநாட்டிலிருந்து லட்சம் பேர், பல லட்சம் பேர் எங்கள் மண்ணை விட்டு வந்து விட்டார்கள் என்று கவலைப்படுவோர் நான். ஆனால் இப்பொழுது சாந்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். வந்தவர்கள் எல்லாம் நல்ல காரியம் செய்கிறீர்கள் என்று, அதுவும் இப்படி தமிழுக்காக பல்கலைக்கழகத்திலே இருக்கையை உருவாக்கி உலக அரங்கிலே திருக்குறளுக்கு ஒரு பெரிய மகாநாட்டை நீங்கள் நடாத்துகிறீர்கள் என்றால், நீங்கள் வாழுகின்ற காலத்தில் நல்ல காரியம் செய்கிறீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். திருக்குறளுக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு வளாகத்தை அமைத்ததை பற்றி சொன்னார்கள். 1330 குறளையும் 21 இளைஞர்களை கொண்டு கையாலே உளியாலே கருங்கலிலே 3-4 ஆண்டுகளாக செதுக்கி நிலையாக திருக்குறள் யாழ்ப்பாணத்திலே காண வைத்திருக்கிற ஒரு வாய்ப்பை கடவுளுக்கு தந்தார். அதற்கு புலம்பெயர் சமூகம் தந்த மாபெரும் உதவி வேறு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு எங்கே இருந்து சுற்றுலா வருகிறார்களோ, திருக்குறள் வளாகத்தை பார்ப்பதற்கு மாவட்டபுரத்துக்கு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, என்னிடம் மாவட்டபுரத்திலே 49 வேற்று மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் திருக்குறள் முழுவதையும் மொழிபெயர்க்கப்பட்டவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 11 மொழிகளிலே வாழ்க்கை துணைநலத்தையும் கல்வி என்ற அதிகாரத்தையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஈழத் திருநாட்டிலே திருக்குறள் வளாகம் அமைத்த அந்த சிறப்போடு இந்த ஆண்டிலேயே உலக திருக்குறள் மகாநாட்டிலே பங்கு பெற்றிருந்த வாய்ப்பு கிடைத்தது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1891ஆம் ஆண்டு என்னுடைய தந்தை வழி பேரனார் பண்டிதர் வேலுப்பிள்ளை அவர்கள் முப்பானூர் சர்க்கம் என்ற நூலை யாழ்ப்பாணத்திலே அந்த காலத்திலேயே திருக்குறளுக்கு உரை எழுதி இந்தியாவில் அந்த நூல் பெருமை பெற்றிருக்கிறது. அந்த நூலும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே திருக்குறள் வளாகத்திலே உண்டு. எனவே அந்த பெருமைகளை எல்லாம் நீள நினைத்து மகிழ்கிறேன். இந்த விழா எடுத்த பெரியவர்கள் சிவன் இளங்கோ அவர்களும் மருத்துவர் எங்களுடைய லம்போதன் அவர்களும் என்னை இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய
முனைவர் ராஜேந்திரன் கோவேந்தர் அவர்களை அழைக்கப் போகிறோம். தமிழுக்கு தென்னாப்பிரிக்க மண்ணில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றவர். அவருக்கு இன்று கிடைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வு தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கின்ற உயர்வாக தென்னாப்பிரிக்க மண்ணில் தமிழ் வாழ்வதற்கும் வளர்வதற்குமான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுகின்ற அவருடைய பணிக்கான கௌரவமாக நாம் பார்க்கிறோம். அப்படியான பெருமைக்குரிய முனைவர் ராஜேந்திரன் கோவேந்தர் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். Humble vanakkam to all of you. It is an absolute delight to be here today for this conference. I bring you warm and pleasant greetings from about 80 million people of South Africa and about 1 million people of Tamil origin. About 165 years ago, our forefathers left the shores of Tamil Nadu and they settled in Africa, in South Africa. And they planted the seeds and the foundation for us in South Africa. So I feel so proud today to be amongst all the Tamils in Toronto and other parts of the world to be here to discuss a very, very important subject. Ladies and gentlemen, a great Indian philosopher once said that man has learned to fly in the sky like a bird by building huge aircrafts. He has also learned to swim in the sea by building huge cruise liners. But man still has to learn to live on this earth like a human being. And the only way that man can learn to live on this earth like a human being, and the only recipe for that is the Tirukkural. Because the Tirukkural transcends boundaries. There are various religions in the world that are doing remarkable work and they have scriptures. The Bible for Christianity, the Bhagavad Gita for Hinduism, the Quran. But there's only one resource that unites the entire world as humanity and to be human again, and that is the Tirukkural. And that is why it is very essential for us to remember that as we deliberate in the next 3 days, that when we leave here united as human beings. Ladies and gentlemen, what brings us together as Tamils? What unites us as Tamils? Not idli, dosa and vade, but the Tirukkural. That is what brings us nourishment, proper nourishment, not physical nourishment like food, but nourishing our souls and our humanness in us, the Tirukkural. And that is why when we deliberate in the next 3 days, we must remember that we need to live here as human beings. We've learned to do so many good things, but we need to learn to be human again. So governance in this world is at an all-time low, and the Tirukkural can bring us better as government. So I would like to commend the Toronto Tamil Sangam, the Institute for Asian Studies, the AK Foundation, and the University of Toronto in Scarborough for the vision in bringing us all together here to deliberate to be human again. So I would like to thank you, and on Sunday during my valedictory address, I will expand more on the importance of why we are here. Mikka Nandri. Thank you. நன்றி முனைவர் ராஜேந்திரன் கோவேந்தர் அவர்களே. அடுத்ததாக இந்த மாநாடு இவ்வளவு சிறப்புற நடைபெறுவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து டொரண்டோ தமிழ் சங்கம், ஆசிரியர் நிறுவனம், ஈகை அறக்கட்டளை ஆகியவற்றின்
பங்கு பெற்றதோடு டொரண்டோவில் இந்த மாநாடு நடைபெறுவதற்கான முதல் விதை தூவி இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து திரு சிவன் இளங்கோ அவர்கள் இந்த கடின உழைப்பினால் இதனை சாத்தியமாக காரணமாக இருந்த பெருமைக்குரிய திரு குமார் புனிதவேல் அவர்கள் நன்றியோடும் நட்போடும் உரையாற்றுகிறார். வணக்கம். இதுக்கு வாழ்த்துறை சொல்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இந்த திருக்குறளிலே ஒரு மதமும் குறிக்கிடவில்லை, ஒரு மொழியும் குறிக்கிடப்படவில்லை. தமிழில் எழுதினால் முதல் எழுத்து ஆனாவை போட்டார், கடைசி எழுத்து இன்னென்னாவை போட்டார். அது சரி, அது சாணக்கியம் என்று சொல்லுவோம். அந்த குறளை உலகத்துக்கு கொண்டு சென்ற 6வது மகாநாடு இங்கே நடக்க உதவி புரிந்தவர்கள், சேவை செய்தவர்கள் பட்டியல் ஒரு நீண்ட பட்டியல். ஒருவரை தவறில்லாமல் அவர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து வணங்குகிறேன். அதோடு மனிதன் மனிதனுக்கு சொன்னதை மனிதனுக்கு எடுத்து செல்ல ஆசையோடு வந்து